Hi students, 10th max example 3.23. Find the zero of the quadratic expression. Zero of the quadratic expression. X square plus 8x plus 12 ன்னு கொடுத்துருக்காங்களா. Zero of a quadratic expressionல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நல்லா தெளிவாக பார்த்துருக்கீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை P of Xன்னு எடுத்துக்கணும். P of X x square plus 8x plus 12ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ஜீரோ ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது என்ன வேணும், பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 8a ப்ளஸ் 12ன்னு மாற்றிக்கிறோம். ஏக்கோசரம் ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணணும். ஏன்னா இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா. ஸோ ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணும்போது எந்தெந்த வேல்யூக்கு வந்து இந்த ஜீரோவாக வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் இருக்கா. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன வரும்னு பாருங்கள். 12க்கு என்னென்ன வரும், 6 2s வரும், 4 3s வரும். இது ரெண்டு ஆட் பண்ணும் போது 8 வர மாதிரி பாருங்கள். அப்போ 6ம் 2ம் இருக்கா. ஸோ 6 2ம் அப்ளை பண்ணி பாரு. பி ஆஃப் 2 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2 ஸ்கொயரு 2 ஸ்கொயரு ப்ளஸ் 8 2 ப்ளஸ் 12. ஓகேவா? ஸோ வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ளஸ் ஆகும்போது ஹை வேல்யூ வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம மைனஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருக்கும்போது மைனஸாக எடுத்தால் -2 ஸ்கொயரு இங்கே -2 வரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். -2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் வேணாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 2s 16 ப்ளஸ் 12. ஓகேவா? ஸோ பாருங்கள் 4ம் 12ம் ப்ளஸ் வேல்யூ நான் ரெண்டு ஆட் பண்ணால் 16 -16 ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ -2 கொடுக்கும்போது 0 வந்துருச்சா. அடுத்து இந்த ப்ளஸ் 6ங்கும்போது இங்கே என்ன எடுக்கணும், -6. ஸோ மைனஸ் கொடுக்கும்போது -6 ஸ்கொயரு ப்ளஸ் 8 இன்ட்டு -6 ப்ளஸ் 12 எடுத்துக்கிறோமா. இந்த ஏக்கோசரம் அப்ளை பண்ணுறோம். -6 ஸ்கொயரோட வேல்யூ 36 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? 6 8s 48 ப்ளஸ் 12 36 இன்ட்டு 12 ஆட் பண்ணும்போது 48 வருது. -48 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்னென்ன எழுதணும்னா, therefore -2 and ஓகேவா -6 are zero of the quadratic equation. எக்ஸ்பிரஷன் கொடுத்தனால எக்ஸ்பிரஷன் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜீரோ ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா இந்த 12ஓட ஃபேக்டர் பிரிக்கணும். ஃபேக்டரில் ஆட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் எடுத்துக்கணும், இங்கே மைனஸாக இருந்தால் ப்ளஸில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஈக்குவல் டு 0 0 வந்துச்சுன்னா அது ரெண்டும் தான் நம்மளோட ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா?